ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆத்தென்டிக் சவுத். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜிலேபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அரை கப் தண்ணி சேர்த்தி நம்ம சர்க்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் அரை கப் உளுந்தை 3 மணி நேரம் ஊற வச்சு லைட்டாக தண்ணி தெளித்து கெட்டியாக ஆட்டி எடுத்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலரில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு கம்பி பதத்தோடு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதுக்கு 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாகில் நெய் சேர்த்துறதுனால ஜிலேபி நல்லா நெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜிலேபி பண்ணுறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிறக்குள்ளே நம்ம கவரில் மாவெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியான கவரில் மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி கோன் மாதிரி பிடிச்சிக்கோங்க. எட்ஜில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணுங்கள் போதும். இப்போ ஜிலேபி இந்த மாதிரி எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் தின்னான கவர் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னால அந்த கவர் கிழிஞ்சிரும். அதனால் நல்லா திக்கான கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிலேபி ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க, இன்னொரு சைடும் வேகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்துக்கலாம். எடுத்து சூடாக இருக்க சர்க்கரை பாகில் சேர்த்திக்கலாம். 2 பக்கமும் இதே மாதிரி திருப்பி விட்டால் 2 பக்கம் நல்லா ஊறிடும். அவ்வளோதாங்க, நம்ம ஜிலேபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.